சாகணும் தாண்டா குதிச்சா. என்னடாச்சு? வெளியே போயிருந்தேன்டா, சும்மா இருந்தேன் குதிச்சான்டா. அதுக்கு என்ன பிடிச்சி அடிக்கிறான்டா. வாடா வாடா வேகமா நல்லா நீ கால தூக்குடா தூக்குடா. ஆட்ரா ஆட்ரா சரவணா டேய் காப்பாத்தணும்ல அதான் துடிக்குது. ஏய் தம்பி ஏய் என்ன பண்றீங்க? தள்ளிடு. ஏய் பெஞ்ச கொண்டு வரல. தூக்குடா அவன மேல. தூக்குடா. சரவணா பெஞ்ச கொண்டு போடா. என்ன செய்ய போறீங்க? ஏய் பெஞ்ச போடுடா. போடா. ஏறு ஏறு ஏறு. நல்லா காலா தூக்கு. நல்லா தூக்குடி. ஆட்டு ஆட்டு ஆட்டு. நல்லா அடி நல்லா ஆடுறா டேய். இனிமே உனக்கு சாவே இல்லை போ. இப்படி செய்யணும். சரவணா சரவணா வந்துருவானா? போங்க போங்க, சிறுவர்களை கிணத்து பார்க்க விடாதீங்க. பஸ் முடிச்சு வந்தியாடா? ஏதாவது ஆயிடுச்சு. ஆறா போய் சொல்றேன் மாத்தாளுக்கு. உசுருவாய் உசுருவாய் தெரியுமா உனக்கு? உர்ரா அங்க என்ன நடந்துட்டு மீச வந்தா நீ? சர்ரா வாடா வாடா வாடா. ஏய் எதுக்குடா கூச்சா? ஹலோ பாஸ், அவனுக்கு ஃப்ரெண்ட் எங்களுக்கு ஃப்ரெண்டு தானே, என்னன்னு சொல்லுங்க. ஏய் சரவணா என்னடா? லவ்வா யாரா? பிரபா. மனுஷனா நீ? எத்தனை தடவை சொல்றீங்க பின்னாடி வராதுன்னு? அறிவில இருந்தா ஏங்க வரேன்? என் மேல உங்களுக்கு லவ் வர வரைக்கும் வருவேன். இந்த ஜென்மத்துல வராது. அடுத்த ஜென்மத்திலேயே பின்னாடியே வருவேங்க. ஐயோ மானம் போகுது. ஏமானம் தான் போகுது. சரி முடிவா கேக்குறேன், என் மேல உங்களுக்கு லவ் வரல? வரல. பாய் பாய். இப்போ வரல. இப்போ வரலடா. ஏங்க இப்போ வராது. ஏங்க நான் என்ன பண்ணா லவ் வரும்? அந்த கடல்ல குதி, லவ் வரும். பிரபா ஐ லவ் யூ. எனக்கு நீச்சல் தெரியாது. ஏய் எவனாவது தண்ணில குஸ்டான், வாடா வாடா. ஐயோ நீச்சல் தெரியாம கடல்லையே குதிச்சோனா நீ? அந்த நிமிஷத்துல இருந்து அவளுக்கு என் மேல லவ் வந்துருச்சு. வரணும்ல, வந்து ஆகணும்ல, அதானே. அப்புறம் அவங்க வீட்டுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. எப்படியோ நான் சொல்லாதீங்க, எல்லாம் உங்களால தான் தெரிஞ்சிருக்கும். கர்ணா, இவங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைய தலைய ஆட்டாத வரைக்கும் தான் அடக்கமா இருக்காங்க. தலைய ஆட்டிருச்சு, பைக்ல தூக்கி உட்கார வச்சு முக்காடை போட்டு சும்மா தெரு தெருவா திராயடா. கருவையா சும்மாறா. நீங்க தீ கலரு பேசுங்க. பாஸ் நீங்க சொல்லுங்க. பிரச்சனை ஆயிடுச்சு. அவளை அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அம்மாட்ட சொல்ல வேண்டியதானடா? அவங்க எதுவுமே கண்டுக்கலடா. வேற இடத்துல பொண்ணு பார்க்குறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் பொண்ணா எனக்கு பிடிக்கல. நான் இல்லைன்னு பிரபா செத்துருவாடா. வழக்கமாக பிரச்சனைன்னு உன்கிட்ட தானே வருவேன். அதே மாதிரி தான் வந்தவன் சொல்ல வேண்டியதானடா. குதிச்சுட்ட செத்து போனா எல்லாம் சரியாயிருமா? வாழணும்டா. இல்லை
இந்த உலகத்தில் லவ் பண்ணுறவங்க தைரியமாக இருக்கிறதே நண்பர்கள் இருக்காங்க, அவங்க நம்மளை சேர்த்து வைப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான்டா உன் கல்யாணம் நடக்கும். புடி. லூசு சார் அது. அக்பர் இல்ல, பீர்பால். மாமா இந்த தடவை கண்டிப்பா கிடைச்சிரும். இதே தான் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்க. ஏய், நான் படித்த படிப்பை படிச்சுட்டு எனக்கு முன்னால் 13 லட்சம் பேர் இருக்கேன். ஏதாவது செலெக்ஷன் போனால் வெட்டி விட்ட பணமரம் மாதிரியே வர்றாங்க. என்ன பண்ணுறது? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நம்பர் ஆர்டர் படி தான் வரும். ஏமாமா ஆ, ஏதாவது பணம் கிளம் கொடுத்து உன் நம்பரை முன்னாடி கொண்டு வரலாம்ல? அப்போ பணம் இல்லாதவன் அவனுக்கு உன்ன மாதிரி ஒரு அத்தை பொண்ணு இருந்து என்ன மாதிரி பரீட்சை எழுதிட்டு வேலைக்காக காத்துட்டு இருந்தானா? உனக்கு ரொம்ப அவசரம்னா உங்கள் அப்பா பார்க்குறவனே கட்டிக்கோ. என்ன மூஞ்சி சுருங்கி போச்சு? ஹேய், உனக்காக தானே இத்தனை பரிச்சு எழுதுறேன். வாரக்கடை கொடுத்தா 1000 சம்பாதிப்பேன். உங்கள் அப்பா கேட்குறாரா? நான் கேட்க மாட்டேன். 1969 எஸ்எல்சியில் நான் ஜில்லா ஃபர்ஸ்ட் மாப்பிள. கவர்மெண்ட் வேலைக்கு போகலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை விட மார்க் கம்மியாக எடுத்தவங்களாம் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கான். இதை எப்படியாவது உள்ளதில்லைன்னு பார்த்தா கழுத 8ஆம் கிளாஸோட அவுட்டு. தின்னு. நீங்கள் தான் மாப்பிள்ள என் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். காத்துட்டுனாலும் கவர்மெண்ட் தொட்டு சம்பாதிக்கணும் மாப்பிள்ள. இந்த கையில் கவர்மெண்ட் ஆரோட வாங்க, இந்த கையில் என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டே இருங்க. இது நொட்டாங்கி மாமா. பரவாயில்ல மாப்பிள்ள, சோத்தாங்கையில் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு. உங்கள் ஆசை நியாயமானது. உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் பொறுங்க. இந்த கையில் என்ன? இந்த கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு இந்த கையில் உங்கள் பொண்ணை கூட்டிட்டு ஓடிடுறேன். வேகமா வா மாப்பிள்ள, இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. சாரி மாமா, பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வேலை மாமே சவுடால் குருசாமி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா சரின்னு சொன்னார். கலெக்டர் வேலை பார்த்தா தான் ஒன்றை தெரியவே சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கவே. இவெல்லாம் என்னைக்கு படிச்சு ஐகேஎஸ் முடிச்சு. ஏய், அது ஐஏஎஸ்ரா. மூடிட்டு கொடுறா விளக்குண்ண. மீச மீதி இந்த ஆம்லேட் வாங்கி கொடுறான். வாங்கியாச்சு. முருகனுக்கு ஊத்து. உன் பல்பை ஆஃப் பண்ணு. ஆஹா, முருகனுக்கு ஊத்து. எப்படியும் அடுத்த மாதம் லோன் கிடச்சிரும். இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், செட்டில் ஆயிரும்டா. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு தான் மற்றவங்க ரொட்டியாக இருக்குல்ல. ஏப்பா ஏய்,
இப்போ மிச்சம் ஏன்னு தெரியுமா? தெரியாது. நீ தெரிஞ்சாலும் தெரியாம இருப்ப. பேசாம படு. எனக்கும் நம்பிக்கை இருக்குடா, இந்த இயரில் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும். அப்ப நானு பாஸ்போர்ட் கிடைச்சா போதும் ஓடிடுவல்ல. ஏன்டா ஓடுற? நாங்கள் எதுக்கு இருக்கோம்? ராஜா மாதிரி ஒன்று அனுப்பி வைக்கிறோம், அப்புறம் டாட்டா காட்டிட்டே போ. பாண்டிங்கிற வீடு தானா? ஆமாங்கய்யா. ஏதாவது தப்புன்ட்டானா? அவன் உருப்படவே மாட்டான். அவன் விளங்காதவையா, வீணா போனவன். அவனால என்னைக்குமே அவன் குடும்பத்துக்கு கவனம் தான்யா. இங்க பாருங்க, கஞ்சிய கூட ஒழுங்கா குடிக்க விட மாட்டாங்க. அவன் மகனே இல்ல. அவனை நீங்களும் தருங்க, நானும் தருதேன். கிடைச்சா தூக்கி போட்டு மிதிக்கியா. இருயா இரு. பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கானா? ஆமா, அதுக்கு தான் என்கொயரிக்கு வந்தேன். அவன் இருந்தா வர சொல்லியா? சார் வணக்கம் சார், நான் தான் சார் பாண்டி. பாண்டி? ஆமாம் சார். அழகு சுந்தரம் நீ தானா? ஆமாங்கய்யா. டேட்டா பர்த் என்னப்பா? சார் 20/12/85. ரேஷன் கார்டு இருக்கா? இருக்கு சார். இருந்தா எடுத்துட்டோம். சார் நாங்க சார். சரி சார் என்னையா? எப்போ சார் பாஸ்போர்ட் வரும்? ஒரு 10-15 நாளில் வருமியா? சரிங்க சார். இம்புட்டி காலப்படுத்துறதுக்கு நீ சோத்துல வச வச்சு கொண்டுலாம்ல. டேய் பாண்டி, டேய். என்னப்பா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து லெட்டர் வந்திருக்கு. அது இல்லை மதனி, நம்ம மரியாதையை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? நான் சொன்னா யாரு கேட்குறா? நீங்க அண்ணன் சொல்லி பாருங்க. என்னாச்சு? ஏய், என்னடி பண்ணாவன? பண்றாங்க. நல்ல சோத்துக்கத்தை போட்டு வளங்க. தொட்டாலே கூப்பிடுறாங்க. இடிச்ச மாதிரி இடிச்சிட்டு தொட்டாலாம். குந்தாணி கழுத. இப்போ எதுக்கு நீங்க வந்தா? இது கவர்மெண்ட் ஆபீஸ் இந்த கார்டு வந்திருக்கமே. ஆமா, 26ஆம் தேதி இன்டர்வியூ. அதுக்கு என்ன இப்போ? 26? ஆமா. அதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட போலாம். மாமா வந்த லெட்டர் அந்த கையில் வச்சுக்கோ, என்ன இந்த கையில் வச்சுக்கோ. வா போலாம். லூசு, இது வெறும் என்ட்ரி லெட்டர் தான். இதை அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் வேலைக்கு போக எத்தனையோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அப்போ வழக்கம் போல தானா? இன்னும் 1 மாதத்தில் லோன் அடைச்சிரும். ஓகே தானே? அமௌண்ட்டை கம்பெனிக்கு அனுப்பிச்சிடுவோம். மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகே தானே? டபுள் ஓகே சார். இவன் மட்டும் செட்டில் ஆயிட்டானா போதும், நான் ஜாலியாக இருப்பேன். விட்டா தானே? ஏண்டா? நிறைய வேலை இருக்குப்பா. எனக்கா? எனக்குப்பா. நீங்க என் சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க, எனக்கு உங்க வண்டி வேணும். எங்கடா போற? பவித்ரா வந்திருக்காப்பா. எங்க எங்க? ஐயோ பட்டக்குன்னு திரும்பாதீங்கப்பா. சர்றா எங்கடா? இது தப்புல அதிசயம் வாசல்ல நிக்கிற பாருங்க. குட். லவ் பண்ற பொண்ணுக்கு அப்பப்போ டைம் ஒதுக்கணும், அப்பனா தான் லவ் ஸ்ட்ராங் ஆகும். போதும். ஆமா, அவங்க ஃபேமிலிக்கு இது தெரியுமாடா? அவங்க அண்ணனுக்கு தெரியும்ப்பா, ஆனா தெரியாம மாதிரியே இருக்கான். அப்படித்தான் இருப்பாங்க. நீ அதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது, டீசெண்டாக பழகணும். சரி கிளம்புறீங்களா?